நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இலங்கையின் பொது தேர்தல் தொடர்பிலான தமது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்க ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் தமிழ் பிரதிநிதிகள் தமிழர் தேசத்தின் அரசியல், சமூக, பொருளாதார, சூழலியல் மேம்பாட்டுக்கு எத்தகைய சீர்திட்டத்தின் அடிப்படையில் இயங்கப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே வெளிப்படுத்த வேண்டுமென அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை தேசிய மக்கள் சக்தி தற்காலத்தில் முன்வைக்கும் தனிநபர் சமத்துவம், இலங்கையர்கள் என்ற கோட்பாடுகள் என்பன கோட்டாபய முன்வைத்த கோட்பாடுகள். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட 15 ஆண்டுகளின் பின்னரும் சிங்கள பேரினவாத கட்சிகள் அனைத்தும் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையினை தொடர்ச்சியாக பேணி வருவதானது தமிழ் மீதான அடக்குமுறைக்கு சான்றாக அமைகின்றது. எனவே சிங்கள தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்களே தமிழ் மக்கள் தமது பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்காது நிராகரிப்பது தமிழர் நலன் நோக்குகளில் இருந்து அவசியமானது. இந்த அடக்குமுறைகளை நீக்குவது இந்த அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார்.